Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஸோ ஹே காய்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், நான் ரெஸ்ட்ரிக்ஷன் பாய் சாப்டர் 14 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோடில் தான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக தான் இருக்கும், பட் ரொம்ப இந்த இன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் அடுத்த ஆர்க்கு போகிறதுக்கான ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன்னு வச்சுக்கோங்க. ஸோ கவனமாக இந்த எபிசோடை பார்த்துக்கோங்க. அப்போ தான் அடுத்த எபிசோடு உங்களுக்கு புரியும். அந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ போன எபிசோடில் இந்த மாதிரி சாங்கோட அக்கா வந்து கவலைப்படாத, இந்த சுச்சுவேஷனை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. அங்கே வந்து ஆரம்பிக்குது எபிசோடு ஓப்பனிங்கில். நீங்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்க காரணம் இந்த மியூட்டேஷன் இன்சிடென்ட் தானே, கரெக்டாக அப்படின்னு சாங்கோட அக்கா கேட்கும்போது அங்கே இருக்க ஒரு ஆஃபீஸர் வந்து ஆமாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சாங்கோட அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, சரி அப்போ இங்கே இருக்க சிவிலியன்ஸ் யாரும் உள்ளே வராமல் பார்த்துக்கோங்க, அப்புறம் மெடிக்ஸ் எல்லாம் வந்து கால் பண்ணி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க வந்து அதுவா அப்படின்னு வந்து மண்டே சொரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க சொல்கிறத கேட்கலாமா வேணாமா, ஏன்னா இவங்க சைடு ஒரு ஹையர் ஆஃபீஸர் இருக்கார்ல. அதே நேரத்தில் தான் அந்த கிம்மும் கத்துறாங்க, ஒரு நிமிஷம் எதுக்காக மியூட்டேஷன் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து இங்கே வந்திருக்கீங்க, அது ஒரு பேசிக் ப்ரோட்டோக்காலை வந்து மீறிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு அங்கே இருக்க அந்த ஜின் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இருக்கா சாங்கோட அக்கா வந்து அமைதியாக இருக்காங்களா. எங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கிடச்சிச்சு, நாங்கள் ஆல்ரெடி இந்த இடத்த சுற்றி வளச்சிட்டோம், இந்த இடத்துல எல்லாத்துலேயும் செக்யூரிட்டி வச்சிட்டோம், அது போக இந்த இடத்துல வந்து உங்களோட லாலாம் இங்கே அப்ளை ஆகாது, எதுக்காக எங்கள் டியூட்டிஸை கெடுக்குறீங்க, டீம் லீடர் சாங் ஹேங் ஹிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சாங் அக்கா நான் சொல்கிறேன், அவங்களோட பேர் வந்து சாங் ஹே ஹின். ஃபஸ்ட்டு இருந்த சாங் பேர் சாங் ஜி, அதாவது சின்ன தங்கச்சி பேர் வந்து ஜி வரும், இங்கே வந்து ஹின்னு வரும். அப்போது சாங் அக்கா பக்கத்தில் ஒருத்தர் ரெட்டாக இருக்கார் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஆனால் இது ஒரு எக்ஸ்பிரஷனு, ஏன்னா இங்கே நம்ம டீல் பண்ணுறது ஒரு மியூட்டேஷன், அதனால தான் நாங்கள் இந்த சீனுக்கு வந்துட்டோம், அதான் எங்களோட ப்ரையாரிட்டிக்காக நாங்கள் வேகமாக வந்துட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அது போக எங்கிட்ட வாரண்ட் இருக்குது, அதாவது லீ சான் ஹூ அவங்களோட வாரண்ட் இன்வெஸ்டிகேஷன் டேட்டா எல்லாமே எங்கிட்ட இருக்குது, ஸோ இந்த இடத்த விட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்களா. இதை பார்த்துட்டு இருக்க அந்த கிம் வந்து, நீங்கள் ஏதோ ஒரு தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நான் அவனை பற்றி பேசலை, அவனுக்கு பின்னாடி ஒரு டிஷர்ட் போட்டிருக்கான்ல அவனை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோ. நாங்கள் சிசிடிவி கேமரா செக் பண்ணும்போது அப்போ தான் தெரிஞ்சிச்சு அங்கே இருக்க அந்த குழந்தை ஒரு மியூட்டன்ட்டுன்னு. அதுதான் எங்களுக்கு ரொம்ப சஸ்பியஸாக இருந்துச்சு, ஏன்னா அவன் இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாத ஒரு மியூட்டன்ட்டு. அன்ரிஜிஸ்டர்ட் மியூட்டேஷன்லாம் நாங்கள் வந்து ஒரு சிவிலைன்ஸாக தான் ட்ரீட் பண்ணுவோம், அது எங்களோட ஜுடிஷியரில் வருது, அதனால் நாங்கள் அவனை கூட்டிகிட்டு போகிறோம் அப்போ நாங்கள் அப்படி அந்த கிம் சொல்லிக்கிட்டே, எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் கன்னை எடுத்து வைங்க, ஷூட் பண்ணுறக்கு ஏன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். எல்லோரும் கன் எடுத்து ரெட்டியாக இருக்காங்க. அப்போது ஹீரோ திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கான், என்ன நடக்குதுன்னு. கரண்ட் அடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல எல்லாரும் ஹீரோ இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது யாரும் சொடக்கு போகிறாங்க. அப்படி சொடக்கு போடும்போது அங்கே இருக்க கன்று வந்து அப்படியே ஏதோ வெட்டின மாதிரி காமிக்குது. பார்த்தா எல்லா கன்னும் அப்படியே ஷார்ட் ஆகி நொறுங்கி போயிட்டு இருக்கு. எல்லாரும் ஷாக் ஆகிட்டு இருக்காங்க, இந்த கன்னில் இப்படி போயிட்டு இருக்கு, ஆமாம் இது வந்து டீம் லீடர் சாங் அக்காவோட எபிலிட்டி தான் அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் தான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு வந்து இங்கே மூக்க நுழைக்கிறீங்க அப்படின்னு சாங்கோட அக்கா வந்து ஒரு வரல தான் சொரக்கு போட்டிருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்க உனக்கு தெரியுதா, நீ வந்து உன்னோட எபிலிட்டி இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கிம் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல சாங் அக்கா வந்து திரும்பி ஒரு சொரக்கு போடும்போது அவன் விரல் நீட்டும்போது அவன் விரல்லே அடி விழுகுது. அவன் கத்துற, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. இது ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் கேஸு. ஸோ இந்த கேஸோட அந்த ஹெர்மிஸ் லேபும் ரிலேட் ஆகிருக்கு. ஹெர்மிஸ் லேப் தான் நம்ம ஹீரோட லேபில் அங்கே துன்புறுத்திருப்பாங்க, அந்த லேபு. ஸோ இதுக்கு மேலே இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து உனக்கு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. இருக்கலே ஹையர் கேஸ் தான் வந்து இந்த ஹெர்மிஸ் லேபு. என்னது ஹெர்பிஸ் லேபா அப்படின்னு கிம் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நீயே சுற்றி பாருவேன், அங்கே அந்த இடத்துல சண்டைக்கான ஒரு ட்ரேஸ் இருக்கா, இந்த இடத்துல ஒரு பேட்டில் நடந்திருக்கா. ஸோ அப்போனா இங்கே இருக்க இந்த பசங்க தான் அவ்வளோ ஹை ரிஸ்க் மியூட்டன்ட்டா, அப்போ இவங்களாம் அந்த ஹெர்பிஸ் லேபோட ரிசர்ச் இதா அப்படின்னு வந்து அந்த கிம் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரான். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அப்போ கூட அவன் ஃப்ரெண்டை விடக்கூடாதுன்னு அப்படி ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி நின்றுக்கிட்டு இருக்கான். கிம் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போனா நீங்கள் இதை எங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கணும், இப்போ வந்து சொல்கிறீங்க நாங்கள் ஆல்ரெடி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம், அதனால் எங்கள்கிட்ட எல்லா கண்ட்ரோலையும் கொடுங்க அப்படின்னு வந்து கிம் கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் இப்போ அங்கே இருக்க சோல்ஜர்ஸ் வந்து லீயை வந்து அப்படியே தூக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு நிமிஷம் லீ சென் எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது அங்கே இருக்க ரெட்டார் வந்து லீ சென் வந்து அவர் வாண்டட் கிரிமினல், நாங்கள் வந்து அவனை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அப்புறம் அவனை அரெஸ்ட் பண்ணி ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆகிறான். என்னது வாண்டட் கிரிமினல் நான், அப்போனா
லீ சென்வோ வந்து ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டானா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. அந்த இடத்துல வந்து அந்த ரெட்டா இருக்கார் வந்து, உன் பேர் தானே கிம் ஜி ஹோ, உனக்கு கொஞ்சம் டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுலேயும் வந்து ஒரு பிரைவேட் மீட்டிங் இருக்கு எங்களோட டீம் லீடரோட, ஸோ அதை கோஆப்ரேட் பண்ணு. அதான் டீம் லீடர்னா கிம் அக்கா கிட்ட. அப்போ நம்ம ஹீரோ ஷாக் ஆகிற என்ன பேசுன்னு தெரியாமல் இருக்கும்போது, இன்டர்வியூவா அவங்க பார்த்தா ரொம்ப பயமா இருக்காங்களே, அவங்களுடைய இன்டர்வியூ எடுக்கணும் அப்படி ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த கழிச்சு பார்த்தா அந்த இன்டர்வியூ டைம் மாதிரி இருக்கு. அந்த இடத்துல சாங்கோட அக்கா வந்து ஒரு மாதிரி சிரிச்சு பார்த்துட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோ வந்து இருக்கே இப்படி பார்த்துட்டு இருக்காங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கே, இந்த எக்ஸ்பிரஷனை பார்த்தா ஐயோ எனக்கு பயமா இருக்கே அப்படி ஹீரோ இருக்கும்போது அந்த இடத்துல, இங்கே பாருப்பா நீ ரொம்பலாம் நர்வஸ் ஆவேனா, ஜின்னு தானே உன் பேர், அது போக நான் சில கொஸ்டின் கேட்பேன் அதுக்கு நீ பதில் சொல்லணும் அப்படின்னு சாங்கோட அக்கா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சரி நான் ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். நாங்கள் வந்து இந்த மாதிரி ஹெர்பிஸ் லேபை வந்து ஹண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, என்னது லேபை ஹண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஆமாம். அது போக என்னோட தங்கச்சிட்டேருந்து கேட்கும்போது நீ அந்த லேபில் மாட்டிக்கிட்டு இருந்த, அதாவது இம்ப்ரிசன்மெண்ட் பண்ணியிருந்த அப்படின்னு சொன்னான். அப்புறம் அந்த இடத்துல இருந்து நீ 3 வருஷத்துக்கு முன்னாடி மேனேஜ் பண்ணி எஸ்கேப் பண்ண கரெக்டா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நான் அந்த இடத்துலேருந்து நான் அந்த இடத்தோட மற்ற ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நான் எஸ்கேப் ஆகிட்டோம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அது உனக்கு பொறுத்த அளவு தான். ஆனால் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இருப்பாங்கல்ல, அவங்க அங்கே காமிக்கிற இன்ஃபோ ஒரு கசப்பான உண்மை என்ன தெரியுமா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அந்த லேபுக்காரவங்க திரும்பி பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான். என்னது அப்படின்னு அந்த நேரம் அப்போ ஆமாம் அது போக அந்த லேப் ஒன்றும் சும்மா வீம்புக்குன்னு விட்ட மாதிரிலாம் தெரில, அவங்க வந்து உங்களை சும்மா எஸ்கேப் ஆக விட்டுருக்காங்க. அப்படி எஸ்கேப் ஆகிட்டு ஒரு ஆளாக பிடிச்சிருக்காங்க. அதுலேயும் வந்து அது போக இந்த மாதிரி உங்களை ஓடவே கூடாது, இந்த மாதிரி தப்பிக்கவே முடியாது, அந்த மாதிரி உங்களை சைக்காலஜியாக அஃபெக்ட் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அங்கே பிடிப்பட்டவங்க கழுத்துலலாம் வந்து ஒரு சிப்பு ட்ராக்கிங் டிவைஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதனால தான் வந்து எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க. பட் நம்ம ஹீரோ ஏன் மாட்டலன்னா, மேபி அந்த ஒரு பாம்பு வெடிச்சிருக்கும்ல, அதனால அந்த ட்ராக்கிங் டிவைஸ் எல்லாம் சேர்ந்து வெடிச்சிருந்துருக்கும். எல்லாத்தையும் பிடிச்சதுக்கு அடுத்து அவங்க எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சிட்டாங்க. அப்புறம் அவங்கள எல்லாத்தையும் பிடிச்சதுக்கு அடுத்து அவங்கள நல்லா அடைச்சி வச்சுட்டு, அப்புறம் அவங்களோட வீக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்கள வந்து கெஞ்சி கதறி ஒரு பப்பட்டாக மாற்றிட்டாங்க. இல்லைன்னா எப்படி சொல்லலாம்னா, அவங்கள வந்து எக்கச்சக்கமான க்ரைமுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சாங்கோட அக்கா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போனா லீவ் சங்கும் அதே மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது சாங்கோட அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னோட ஃப்ரெண்ட் இன்னும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான், இங்கே இருக்க ரெக்கார்ட்ஸ் வச்சு தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது, டீம் லீடர் ஒரு புது விட்னஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சாங்கோட அக்கா வந்து, அப்படியா வந்துட்டாளா, அவளா தான் வந்தாளா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அவளா தான் வந்துட்டா, நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா அவளா வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி அப்போ அவளை சீக்கிரம் உள்ளே கூட்டிகிட்டு வா அப்படின்னு சாங் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, என்னடா பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு அப்படின்னு திருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ வந்து திரும்பி பார்த்துட்டு, நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது, ஹலோ நான் தான் வந்து லீ சங் யங், நான் வந்து லீ சங் வாங்கோட யங்கஸ்ட் சிஸ்டர், அது போக எனக்கு வெளியவே எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க என்ன ஆச்சுன்னு அப்படின்னு வந்து அவங்களோட தங்கச்சி, அதாவது லீ செங் வாங்கோட தங்கச்சி லீ செங் யங். அப்போ அந்த ரெட்டாக இருக்கார வந்து அந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டுருக்கான். அப்போது சாங்கோட அக்கா வந்து பக்கத்தில் வந்துட்டு, இங்கே பாருப்பா எனக்கு இன்டென்ஷனாக உன்னை ஃபோர்ஸ் பண்ணணும்னு எதுவும் இல்லை, ஆனால் உன்னோட பிரதர் சைடு எங்களுக்கு தெரிஞ்சாகணும். ஸோ உன்னோட வார்த்தையில் தான் மொத்தமாக எல்லாமே அடங்கியிருக்கு, அதனால் நீ நல்ல சாய்ஸ் எடுப்பேன்னு நினைக்கிறேன், ஏன்னா உன்னோட பிரதரோட லைஃபே உன் கையில் தான் இருக்குது சாங்கோட அக்கா எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லியோட தங்கச்சி வந்து கொஞ்ச நேரம் வந்து அசிஸ்டேட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கெல்லாம் காரணம் இதெல்லாம் என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, அழுதுகிட்டு இருக்காங்க. என்னோட அண்ணன் வந்து உண்மையாகவே ஒரு நல்ல பர்சன் தான், எல்லாமே அன்னைக்கு மாறிடுச்சு, எல்லாமே மாறினதுக்கு காரணம் அது நான் தான், நான் ரொம்ப பயந்துட்டேன். ஏன்னா ஆனால் நான் எல்லாத்தையும் சொன்னால் நீங்கள் என் பிரதரை என்கிட்ட பிரிக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு வந்து லியோட தங்கச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போது சாங்கோட அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, அது நீ சொல்கிறது படிதாம்மா, ஏன்னா நீ அமைதியாக இருந்தனா உன்னோட பிரதர் தான் எல்லா ப்ளேமும் எடுத்த மாதிரி ஆகும், அதனால் நீ தான் எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னு வந்து சாங்கோட அக்கா வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, சரி நான் சொல்கிறேன், இதுக்கு மேலே எங்கள் அண்ணனுக்கு நான் ஒரு பேர்டன் இருக்க மாட்டேன், எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு வந்து அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னோட அண்ணன் வந்து திரும்பி எங்களை பார்க்கறதுக்காக 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, எப்போ என்னோட அண்ணன் வந்து அந்த லேப்லேருந்து எஸ்கேப் பண்ணாங்களோ அப்போ அவங்க வேகமாக என்னோட அப்பாவும் அம்மாவும் என்னையும் பார்க்க வந்தாங்க. அப்போது அந்த வீட்டில் பார்க்கும்போது அந்த இடத்துல காமிக்கிறாங்க, அதையோட தங்கச்சி வந்து ரொம்ப பசியிலே வாடி போய் அந்த வீல் சேரில் உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு வரும்போது என்னோட அம்மாவும் அப்பாவும் இறந்து போயிருந்தாங்க. அப்புறம் நான் வந்து ரொம்ப டிசபிலிட்டியாகவும் சஃபராகவும் இருந்தேன் அப்படின்னு காமிக்கிறாங்க. அந்த தங்கச்சி வந்து உடம்புல ஒன்றுமே சத்து இல்லாமல் அண்ணா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா எனக்கு ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, என்னால்
பார்த்துக்க முடியல அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் அப்போ அந்த லீ பார்க்கும்போது, சென் யாங், உனக்கு உனக்கு என்னாச்சு? சாரி நான் ரொம்ப லேட்டாக வந்துட்டேன். நான் ரொம்ப லேட்டாக வந்துட்டேன். உங்கள் அண்ணனால் உன்னை ப்ரொடெக்ட் கூட பண்ண முடியல. இனிமேல் கவலைப்படாத, உங்கள் அண்ணன் இருக்கே, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், உன்னை கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு வந்து அவங்க அண்ணன் வந்து அந்த சபதம் எடுக்கிறதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எங்கள் அண்ணன் வந்து டே அண்ட் நைட்டை வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதுலேயும் வந்து எங்கள் அண்ணன்ட்ட வந்து இந்த லீகல் ஐடென்டி இல்லை. ஸோ இந்த ஆதார் கார்டு இருக்குல்ல, அந்த மாதிரி இல்லை. அதனால் வந்து அவங்க காசுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் கிடைக்குமா, என்னோட மெடிக்கல் பில்ஸை வந்து அவங்க கவர் பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சாங்க. அவங்க மொத்தமாக அவங்கள தன்னைத்தானே சாக்ரிஃபைஸ் பண்ணி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அந்த டோரை உதச்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த லேப் வந்து அவங்கள வந்து கடத்திட்டு போனாங்க. அப்போ வந்து லீ வந்து என்னை விடுங்கடா அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. அண்ணா அப்படின்னு வந்து அந்த பொண்ணும் கத்திக்கிட்டு இருக்காங்க. என் தங்கச்சி மேலே கையை வச்சிங்கன்னா அவங்க எல்லாத்தையும் கொலை பண்ணிடுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த லேப்லேருந்து ஒருத்தன் வந்திருக்கான். லீ சென் ஹூ, உன்னை பார்த்து ரொம்ப நல்லாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவன் தான் வந்து அந்த ஃபோனில் பேசியிருப்பான்ல, அவன் தான் இந்த ஆள். இங்கே பாரு, நாங்கள் ஒன்றும் உன்னை பிடிக்கலாம் வரல, அது போக நாங்கள் ஒன்று இனிமேல் உன்னை லாக் பண்ணி வைக்க மாட்டோம். நான் உனக்கு ஒரு புது ஐடென்டிட்டியும் ஒரு வேலையும் தரேன், அது போக அதுக்கு நான் உனக்கு சேலரியும் தரேன். ஸோ நீ இனிமேல் அதுக்கு வேலை பாரு, நீ ஃப்ரீயாகவே இருக்கலாம் அப்படின்னு வந்து அவங்க அப்படியே அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இத்தனை நான் தரேனா, அதுக்கு நீ ஒன்று பண்ணணும்ல, அதுக்கு என்னன்னா எங்களோட வேலைக்கு நீ உதவி பண்ணியே ஆகணும் அப்படின்னு வந்து லீட்ட சொல்லிட்டு இருக்காங்க. லீ ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்கான். அதை தான் கரண்ட்டில் வந்து சொல்கிறாங்க. அந்த லேப் வந்து எங்கள் அண்ணன்ட்ட இருக்குது. அந்த லேப் என்ன சொன்னாங்கன்னா, எல்லாத்துலேயும் சப்போர்ட் பண்ணுறோம், மெடிக்கல் பில்ஸு, எங்களோட வீட்டுக்கு, அப்புறம் ஸ்கூலுக்கு, படிப்புக்கு எல்லாத்தையும் பண்ணுறோம். ஆனால் வந்து அவங்களுக்காக வேலை பார்க்கணும் அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க அப்படின்னு வந்து இந்த லீயோட தங்கச்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது போக இது எதுவுமே அவங்க என்கிட்ட சொல்லவே இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். நான் இருந்தனால தான் அவங்க இப்படிலாம் வந்து கிரைம்ஸ் எல்லாம் பண்ணாங்க. அதனால் இதுக்கெல்லாம் காரணம் நான் மட்டும்தான் அப்படின்னு வந்து அவங்க தங்கச்சியும் அழுதுகிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான், இது என்னோட தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது 2 பேரும் என்ன சொல்ல முடியாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து அப்போனா அவளோட தங்கச்சிக்கான மெடிசனுக்காக தான் இவன் இப்படி பண்ணானா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரி முடிச்சுட்டு அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு லெட்ரு வந்து சாங்கோட அக்காவுக்கு கொடுக்குறாங்க. அப்போனா ஒரு விஷயம் கிளியராக இருக்குது. இப்போது லீ சென் ஹூனால் வந்து இந்த மாதிரி தங்கச்சிக்காக ஒரு ஃபேவர் பண்ணுறதுக்காக அவன் இந்த மாதிரி க்ரைம் பண்ணுறானா, அப்போ அங்கே லேபில் இருக்கவங்க மற்றவங்களும் அதே மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போனா அந்த லேப் வந்து இந்த மாதிரி தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சின் ஹூ, நீ அந்த இடத்துல இல்லாமல் போயிட்ட, ஆனால் நீ இப்போ இங்கே தப்பிச்சு வந்துட்ட, நல்ல வேலை அந்த ஹாரிஃபிக் லேப்லேருந்து நீ தப்பிச்சு வந்திருக்க அப்படின்னு சாங்கோட அக்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஆமாம்மா நான் தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு ஹீரோ வந்து ஒரு விரக்தியில் சொல்லும்போது சாங்கோட அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, இருந்தாலும் இந்த கேஸை பொறுத்தளவு லீ சென் ஹூ வந்து கண்டிப்பாக பனிஷ்மெண்ட்டு கிடைக்கும். அதுலேயும் அவள் எக்கச்சக்கமான க்ரைம் பண்ணியிருக்கான், அது முக்கியமாக அந்த லேபோட இன்வால்வ்மெண்ட்டோட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு ஏதாச்சும் கடைசியாக அவன்கிட்ட பேசணும்னா அங்கே இருக்க ஃபோன், அதில் நீ பேசு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பார்க்குறான். பேசணுமா அப்படின்னு பார்த்துட்டு சரி நான் பேசுகிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்போ ஹீரோ நேராக அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த ஃபோன் பூத்தில் வந்து ஃபோனை எடுத்து காதில் வைக்கிறான். அப்போ ஹீரோ வந்து நான் பேசுகிறேன் உனக்கு கேட்குதா, நீ எனக்கு தெரியும் நீ இந்த ஃபோனை எடுத்துட்டேன்னு, நான் உன் கதையெல்லாம் கேட்டேன், எனக்கு எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சிருச்சு, அந்த லேபுக்கிட்ட என்ன நடந்துச்சு, உன் தங்கச்சிக்கு என்ன நடந்துச்சு, அது போக நீ எதுக்காக என்னை சேல் பண்ண பார்த்த, அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு ஹீரோ பேசிகிட்டு இருக்கான். அந்த சைடு லீ அமைதியாக இருக்கான். ஏன்டா எதுவுமே பேச மாட்டேற, ஏதாச்சும் பேசுகிற அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது அந்த சைடு அப்படின்னு ஒரு வயசு நம்ம ஹீரோ அமைதியாக வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான் என்ன பேசுகிறான்னு. ஏதாச்சும் சொல்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அந்த சைடு லீ நாளைக்கு எதுவுமே பேச முடியல. எதுனால ஒன்றும் பேச மாட்டேற, பேசுறா அப்படின்னு வந்து ஹீரோ கடுப்பை கத்திக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல வந்து ஃபோனை வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அந்த ஃபோனை உடைக்கிற அளவு கோபத்தில் இருக்கான். எனக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸ்கியூஸ் ஆச்சு கேட்டேன்ல, இப்போ கூட ஏன்டா இப்படி பண்ணுற, அப்படி என்னடா உனக்கு அசியமாக இருக்குது, உன் வாயை திறந்து பேசுகிறா அப்படின்னு வந்து ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல பார்த்தா அந்த ஃபோன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிராக் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அவ்வளோ கோவத்தில் இருக்கான். நீ வந்து உன்னோட ஃப்ரெண்டை வந்து சேல் பண்ண பார்த்துருக்க, அப்புறம் இந்த மாதிரி ஒரு நரகத்துக்கு விடணும்னு பார்த்துருக்க, அது ஒரு குப்பை தானே அப்படின்னு ஹீரோ வந்து திட்டிக்கிட்டு இருக்கான். நம்ம லீ ஏதாச்சும் பேசுவான்னு, ஆனால் லீ அமைதியாக இருக்கானா. இங்கே உன்னோட மொத்த வாழ்க்கையை வந்து இந்த மாதிரி அமைதியாக தனிமைப்படுத்தி வச்சுட்டு அந்த ரிக்ரெட்டில் வாழ்கிறதெல்லாம் வச்சுக்காத, ஒழுங்காக எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்க லீ அமைதியாக இருக்கான். அந்த இடத்துல லீ என்ன நினைக்கிறான்னா, நான் இந்த மாதிரியே இருந்துக்கிறேன், என்னோட ரெக்ரெட் என் கூட இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ இவ்வளோ நேரம் தப்பு பண்ணதெல்லாம் நானே வச்சுக்கிறேன், அது எல்லாத்தையும் பார்த்து நானே கஷ்டப்பட்டுக்கிறேன், நான் எதுவும் பண்ணலை, அதாவது வேறு யாருக்கும் எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு அமைதியாக இருக்கான். வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு ஃபோனை வைக்க போகும்போது இன்னொன்று விஷயம், போலீஸ் என்ன சொன்னாங்கன்னா உன்னோட சிஸ்டரை நல்லா பார்த்துப்பாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. லீ வந்து ஃபோனை வைக்க போனதை திரும்பி வந்து எடுத்து காதில் வச்சுக்கிட்டு இருக்கான். நீ கண்டிப்பாக ஒரு குப்பை தான், நீ கண்டிப்பாக ஒரு ட்ராஷ் தான், ஆனால் உன்னோட சிஸ்டர் வந்து ரொம்ப இன்னசென்ட்டு, அதனால் உன்னோட க்ரைம்ஸ்க்கு நீ தான் பே பண்ணணும்,
அப்புறம் நீ வெளியே வரும்போது எனக்கு நீ அந்த பர்கர் செஞ்சு தரணும், அது ரொம்ப டெலிஷியஸாக இருந்துச்சு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இந்த இடத்துல லீக் அப்படி கொஞ்சம் அழுக வந்துக்கிட்டு இருக்கு. இவ்வளோ இது பண்ணிட்டோம், இவ்வளோ வந்து நம்ம ஹீரோ வந்து நம்மளை இப்படி வச்சிருக்கானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல அவன் ஃபோன் வைக்க போகும்போது அந்த ஃப்ளாஷ்பேக்கு நம்ம ஹீரோவும் சரி லீயும் சரி எவ்வளோ வந்து நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க அந்த லேபில் அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு போகுது. அப்போது லீ வந்து அந்த ஃபோனை வச்சதுக்கு அடுத்து ரொம்ப நன்றி கிம் ஜி ஹோ அப்படின்னு சொல்கிறான். இந்த சைடு நம்ம ஹீரோவும் அந்த ஃபோனை அப்படியே அமைதியாக வச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவ்வளோதானா, நான் நினச்சதோட நீ ரொம்ப ஜெனரஸாக தான் இருக்க, நானா இருந்தே வச்சுக்கோ, அவனை வந்து 10 அடி குழிய தோண்டி அவனை புதைச்சி வச்சிருப்பேன் அப்படின்னு சாங்கோட அக்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அந்த லேப்லேருந்து எஸ்கேப் ஆனாங்கன்னு நினச்சேன். ஆனால் ஆனால் நான் இந்த மாதிரி நினைக்கல, அவங்களோட லைஃப் இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு. ஆனால் நான் அட்லீஸ்ட் நான் ஆனால் உண்மை என்ன நினச்சேன்னா, அவங்கனால கொஞ்சம் ஒரு நல்ல லைஃபாச்சும் வாழ முடியும்னு நினச்சேன். அந்த லேப்லேருந்து எஸ்கேப் ஆகி நல்லா இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அது எதுவுமே உண்மை இல்லை. நான் எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிட்டேன். அந்த பாஸ்டர் எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸை வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க, நான் விட மாட்டேன், நான் அவங்கள பிடிச்சி அந்த என் ஃப்ரெண்ட்ஸை வந்து நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு வந்து ஹீரோ வந்து ரொம்ப கலங்கி கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கான். அண்ணா அப்போ ஹீரோ வந்து சாங்கோட அக்காட்ட என்ன சொல்கிறாங்கண்ணா, நான் கண்டிப்பாக அவங்கள காப்பாற்றுவேன், ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கிட்ட சாங்கோட அக்கா வந்து சிரிச்சுக்கிட்டு, அப்படியா உதவினா நாங்கள் நல்லா பண்ணுவோம், ஆனால் நீ இதை ஓகேவா எடுத்துப்பியா, அதாவது இங்கே என்ன கான்சிக்யூஷன் வந்தால் நீ பார்த்துப்பியா, ஏன்னா இடையில இறந்து போகலாம், என்ன வேணால் நடக்கலாம், ஸோ அதுக்கெல்லாம் நீ ஓகேவா இருப்பியா, உடஞ்சிட மாட்டியா அப்படின்னு வந்து சாங்கோட அக்கா வந்து சிம்பாலிக்காக கேட்குறாங்க. நம்ம ஹீரோ அதெல்லாம் கவலை இல்லை, நான் ஒன்றும் இன்னும் அதே மாதிரி ஒரு வீக் ஸ்கெலிட்டன் கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்குமோ அவனோட நரம்பு அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கு. நான் நான் கண்டிப்பாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றுவேன், அந்த மொத்த லாபியை நான் மொத்தமாக டிஸ்ட்ராக்ட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இதோட இந்த ஆர்க் முடியுது. இதுக்கு அடுத்து நம்ம ஹீரோ போய் இந்த லேபை வந்து பிடிச்சி டிஸ்ட்ராக்ட் பண்ணா, என் ஃப்ரெண்டை காப்பாற்றினானா, என்ன ஏது எல்லாமே அடுத்தடுத்த ஆர்க் வரும். ஸோ அடுத்த ஆர்க் வந்து முடிஞ்சிச்சுன்னா அதை நான் அப்படியே போடுறேன், இல்லைனா வந்து ஒரு கண்டினியூயே இல்லாமல் இருக்கும். அதனால் இதை இந்த இடத்துல முடிக்கிறேன். மற்ற எபிசோடு புது சாப்டர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் போடுறேன். ஸோ ப்ளீஸ்